Good morning, எல்லாத்துக்கும். ஓகே நம்ம இப்போ பார்த்தா சாப்டர் 6 ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸைஸ் 6.9 இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா ரெண்டு வெக்டர்கின் பிட்வீன் ஆங்கிள் பார்த்துருப்பீங்க, டாட் பார்ட் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்ட் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன், அந்த ரெண்டு லைனுக்கு பிட்வீன் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்போ ரெண்டு லைனுக்கு பிட்வீன் ஆங்கிள் எப்படி வரும், ரெண்டு லைனுக்கு பிட்வீன் ஆங்கிள் வந்து அதோடைய டைரக்ஷனுக்கு பிட்வீன் ஆங்கிள் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா 6.9ல ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஹெட்டிங் பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ் அப்படின்னு. பிளேனுக்குரிய ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிளேனுக்குரிய ஜெனரல் ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பி அப்படின்னு. ஓகே, ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ் அப்படிங்கிறாங்க. டூ பிளேன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேன் அப்படிங்கிறப்ப ஆர் வெக்டர் டாட் என் ஒன் வெக்டர் ஈக்குவல் டு பி1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் இன்னொரு செகண்ட் பிளேன் ஆர் வெக்டர் டாட் என் டூ வெக்டர் ஈக்குவல் டு பி2 அப்படிங்கிறது. ஓகே, ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு பிளேனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா theta equal to cos inverse of modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector. இதுதான் நீங்க ப்ரூஃப் பண்ணனும். ஓகே, முன்னாடி இப்ப லைனுக்கு எப்படி சொன்னீங்க, நீங்க ரெண்டு லைனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் அப்படிங்கிறது அதோட டைரக்ஷன் இன்பிட்வீன் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு பிளேனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் அப்படின்னா அதோட நார்மலுக்கு இன்பிட்வீன் ஆங்கிளுக்கு ஈக்குவல். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் பாருங்க ரெண்டு பிளேன் டிரா பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பிளேன். ஓகே, இது என்ன அப்படின்னா r வெக்டர் டாட் n1 வெக்டர் ஈக்குவல் டு p1 அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இன்னொரு பிளேன் டிரா பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா r வெக்டர் டாட் n2 வெக்டர் ஈக்குவல் டு p2 அப்படின்னு. ஓகே, ரெண்டு பிளேன். அடுத்து அப்ப ரெண்டு பிளேன் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது, இங்க. அப்ப இந்த இடத்துல அப்ப ரெண்டு பிளேனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் என்ன உங்களுக்கு θ அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த ரெண்டு பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் இது. இந்த இடத்துல ஆங்கிள் பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது உனக்கு θ அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் பிளேன் இத எடுத்துக்கோ. இதோட நார்மல் அப்படினா எப்படி இருக்கும், அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடியது அதோட நார்மல் வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் எப்படி டிரா பண்ணுவீங்க, அப்ப இந்த பிளேன் தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இதுக்கு பர்பெண்டிகுலரா லைன் டிரா பண்றேன். இதுதான் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, இந்த பிளேனுக்குரிய நார்மல் வெக்டர். தட் மீன்ஸ் n1 வெக்டர் அப்படி நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட்டா? ரைட். அதே மாதிரி இது செகண்ட் பிளேன். செகண்ட் பிளேனுக்கு எடுத்துக்கிறீங்க நார்மல் அப்படின்னு. செகண்ட் பிளேனுக்கு நார்மல் மீன்ஸ் n2 வெக்டர். அப்ப இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா என்ன, இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா அப்ப இங்க வருமா உங்களுக்கு. ஓகே, இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர். அப்ப இது என்ன உங்களுக்கு n2 வெக்டர் அப்படின்னு கிடைக்குமா? ரைட். இப்போ பாருங்க, ரெண்டு பிளேனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன சொல்ல உங்களுக்கு, ரெண்டு லைனுக்கு n1 வெக்டர் நார்மல் இருக்கா இல்லையா, எப்படி வந்து லைனுக்கு சொன்னோம், லைனுக்கு வந்து ரெண்டு லைனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் அப்படிங்கிறது டைரக்ஷன் இன்பிட்வீன் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அதே மாதிரி ரெண்டு பிளேனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் அப்படின்னா அதோட நார்மலுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகேவா? அப்ப என்ன நமக்கு தேவை அப்படின்னா இந்த ரெண்டு பிளேனுடைய நார்மல் இருக்கா n1 n2, அது ரெண்டுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுதான் உங்களுக்கு ரிசல்ட். ஓகே ரைட். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த லைன் இன்பிட்வீன் ஆங்கிள் என்னன்னு தெரியும் θ அப்படின்னு. நார்மல் அப்படிங்கிறது இந்த பிளேனுக்கு எப்படி இருக்கும் பர்பெண்டிகுலர். அப்ப இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவ 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோமா இது. ஓகே, அப்ப இந்த ரிமைனிங் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்டா 90 டிகிரி மைனஸ் θ அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ஓகே, இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும் 90 மைனஸ் θ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ரைட். அடுத்தது இது உனக்கு தெரியும், நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் வேணும், n1க்கு n2க்கு இன்பிட்வீன் இந்த ஆங்கிள் வேணும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, உனக்கு தெரியும் இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த லைன் இந்த ஆங்கிள் தெரியுது என்ன 90 மைனஸ் θ அப்படின்னு. ஓகே, உனக்கு தெரியும் n2னா இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா. அப்ப இது ஃபுல்லா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் 90. அப்ப 90ல இருந்து இந்த ஆங்கிள் 90 மைனஸ் θ, இத மைனஸ் பண்ண அப்ப இது கிடைக்குமா. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 90 மைனஸ் இங்க வரக்கூடிய ஆங்கிள் 90 மைனஸ் θ அப்படி. மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும் 90 மைனஸ் 90 பிளஸ் θ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன கிடைக்கும், அப்ப ரிசல்ட் 90 கேன்சல் ஆகி θ அப்படின்னு கிடைக்கும். அப்ப ரெண்டு நார்மலுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் என்ன உங்களுக்கு n1க்கு n2க்கு இன்பிட்வீன் ஆங்கிள் θ அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? அப்ப அதான் ஃபார்முலா சொல்றாங்க. அப்ப θ ஈக்குவல் டு ஓகே cos inverse of ரெண்டு நார்மல் தானே, அப்ப modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector அப்படிங்கிறது. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இத வச்சு சம் போட போறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கிறது எக்ஸாம்பிள் 6.47.
find the acute angle between the planes r vector dot 2i cap plus 2j cap plus 2k cap equal to 11 and இன்னொரு கார்ட்டீசியன் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க 4x minus 2y plus 2z equal to 15 அப்படினு ஓகே ரெண்டு பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இது ரெண்டுக்கு இடையில ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் கிவன்ல கொடுத்திருக்க எழுதிக்கிறேன் r vector dot 2i cap plus 2j cap plus 2k cap equal to 11 அப்படினு ஓகே சோ ஃபர்ஸ்ட் பிளேன் அப்ப இதோட நார்மல் n1 வெக்டர் அப்படினு எடுத்துக்கிறேன் சோ n1 வெக்டர் equal to இங்க வந்து 2i cap plus 2j cap plus 2k cap அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க 4x minus 2y plus 2z equal to 15 அப்படினு ஓகே அப்ப n2 வெக்டர் செகண்ட் பிளேன் சோ அப்ப n2 வெக்டர் அப்படி எழுதிக்கோ சோ இது எப்படி எழுதுவீங்க கார்ட்டீசியன் ஃபார்முலா x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன உங்களுக்கு 4 அப்ப 4i cap அப்படினு அதே மாதிரி y ஓட கோஎஃபிஷியன்ட் -2 சோ அப்ப -2j cap அப்படினு அதே மாதிரி z ஓட கோஎஃபிஷியன்ட் 2 அப்ப +2k cap அப்படினு அப்ப n1 வெக்டர் and n2 வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா உனக்கு தெரியும் θ இது ஆங்கிள் between two planes அப்படிங்கறப்ப ஃபார்முலா θ cos inverse of modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector அப்படிங்கிறது கரெக்ட்டா இது ரெண்டுக்கு என்ன செய்யணும் நீங்க இப்ப டாட் ப்ராடக்ட் எடுக்கணும் அதே மாதிரி n1 வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கணும் அதே மாதிரி n2 வெக்டருக்கு மாடுலஸ் அப்புறம் டிவைட் பண்ணி cos ஓட ஆங்கிள் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் θ கிடைக்கும் சரியா ஓகே இப்போ என்ன கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் அப்படி n1 வெக்டர்னா 2i cap plus 2j cap plus 2k cap அப்படிங்கிறது டாட் போட்டுட்டேன் n2 வெக்டர் அப்படினா 4i cap minus 2j cap plus 2k cap அப்படிங்கிறது ரெண்டு வெக்டருக்கு எப்படி டாட் ப்ராடக்ட் எடுப்பீங்க i ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க j ஓட k ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க கரெக்ட்டா சோ i ஓட கோஎஃபிஷியன்ட் எங்க 2 அங்க 4 2 4s are 8 அப்படிங்கிறது ஓகே j க்கு 2 அங்க என்ன கிடைக்குது -2 மல்டிப்ளை பண்ணா -4 k க்கு இங்க கோஎஃபிஷியன்ட் 2 அங்க என்ன கிடைக்குது 2 2 2s are 4 அப்படி சோ சிம்பிளை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 8 அப்படி கிடைக்குது கரெக்ட்டா நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் அப்படி மாடுலஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க ரூட் ஆஃப் i வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் i கேப்போட கோஎஃபிஷியன்ட் i கேப்போட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு 2 அப்ப 2 ஸ்கொயர்ட் பிளஸ் j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2 அப்ப 2 ஸ்கொயர்ட் அடுத்து பிளஸ் k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2 2 ஸ்கொயர்ட் அப்படியே சிம்பிளை பண்ணா மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் அப்படிங்கிறது ஓகே சோ ரூட் ஆஃப் என்ன கிடைக்குது இதோட வேல்யூ 4 plus 4 இதோட வேல்யூ plus 4 ஓகே ஆட் பண்ணா என்ன வரும் √12 எப்படி எழுதுவா 4 into 3 4 க்கு ரூட் எடுத்தா 2 அப்ப 2 √3 அப்படிங்கிறது ஆன்சர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டர் n2 குறியது தானே சோ அப்ப இன்னைக்கு i cap அப்படிங்கறப்ப i cap ஓட கோஎஃபிஷியன்ட் 4 ஸ்கொயர்ட் பிளஸ் j cap க்கு -2 சோ -2 ஸ்கொயர்ட் பிளஸ் k cap க்கு என்ன இருக்கு 2 அப்ப 2 ஸ்கொயர்ட் அப்படி போட்டுருக்கேன் ஓகே அப்ப √4 ஸ்கொயர் வேல்யூ 16 -2 ஸ்கொயர் அப்படினா 4 அடுத்து 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் √24 அப்படி √24 னா எப்படி எழுதலாம் √4 into 6 அப்படினு 4 க்கு தான் ரூட் எடுக்க முடியும் 2 அப்படி கிடைக்கும் அப்ப 2√6 அப்படி எழுதிக்கிறோம் ஓகே ரைட் ஃபார்முலா எழுதிக்கிறேன் θ cos inverse of modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector அப்படி ஓகே n1 dot n2 அப்படினா n1 dot n2 க்கு மாடுலஸ் சப்போஸ் உனக்கு வந்து n1 dot n2 வந்து நெகட்டிவ்ல வந்தது அப்படினா மாடுலஸ் எடுக்கறப்ப அது என்னவா மாறும் உனக்கு பாசிட்டிவா மாறும் சோ இங்க ஆல்ரெடி இருக்குறதே +8 தான் சோ அதனால அந்த ஸ்டெப் எழுதல சோ டைரக்டா 8 அப்படினு போட்டுட்டேன் மாடுலஸ் ஆஃப் n1 வேல்யூ 2√3 into மாடுலஸ் n2 அப்படிங்கிறது 2√6 அப்படிங்கிறது ஓகே இப்போ இந்த 2 யும் 8 யும் கேன்சல் பண்ணா 4 வரும் இங்க இருக்க 2 யும் 8 யும் கேன்சல் பண்ணா 2 அப்ப மேல என்ன கிடைக்கும் நியூமரேட்டர்ல 2 டிவைட் என்ன கிடைக்கும் √3 √6 அப்படி அந்த √6 எப்படி எழுதிக்கலாம் √2 into 3 அப்படி எழுதிக்கலாமா சோ அதான் இங்க செஞ்சிருக்கேன் இப்போ 2 எப்படி எழுதிக்கலாம் √2 into √2 அப்படினா என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணா 2 வரும் இல்லையா கீழ பாத்தீங்கன்னா √6ல ஓகே √2 into √3 வந்திருக்கா அப்ப இங்க வரக்கூடிய √2 வும் இந்த 2 ல வரக்கூடிய ஒரு √2 வும் கேன்சல் ஆகி நியூமரேட்டர்ல என்ன கிடைக்கும் ஒரு √2 வரும் கரெக்ட்டா இந்த 2 எப்படி எழுதலாம் √2 into √2 எழுதலாம்ப்பா ஒரு √2 கேன்சல் ஆகுமா அப்ப மேல அப்ப நியூமரேட்டர்ல ஒரு √2 இருக்குமா ரைட் அப்ப ஒரு √2 இங்க போட்டேன் அடுத்து இங்க √3 இருக்கு இங்க √3 இருக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 3 அப்படினு அப்ப θ cos inverse of √2 divided by 3 அப்படிங்கிறது ஆன்சர் ரைட்டா இதே மாதிரி எக்ஸர்சைஸ்ல 6.9 ல ஃபோர்த் சம் இருக்கு அத பார்க்கலாம் அடுத்து பாருங்க find the angle between acute angle between the planes கேக்குறாங்க r vector dot i cap plus j cap minus 2k cap equal to 3 and Cartesian form இன்னொரு plane equations கொடுத்திருக்காங்க
2x minus 2y plus z equal to 2 அப்படின்னு. ஓகே ஃபர்ஸ்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். r வெக்டர் givenல மட்டும் எடுத்துக்கிறேன். r வெக்டர் டாட் i cap plus j cap minus 2 cap equal to 11 அப்படின்னு. ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் பிளேன் அப்ப n1 வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். that's equal to i cap plus j cap minus 2 k cap அப்படின்னு. ரைட்டா செகண்ட் எடுத்துக்கிறேன் கார்ட்டீசியன் பிளேன் 2x minus 2y plus z equal to 2 அப்படின்னு. சோ செகண்ட் பிளேன் அப்படிங்கறப்ப n2 வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. n2 வெக்டர் equal to ஓகே கார்ட்டீசியன் ஃபார்ம்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன பாருங்க டேக் 2 அப்ப 2 i cap y ஓட கோஎஃபிஷியன்ட் -2 அப்ப -2 j cap z ஓட கோஎஃபிஷியன்ட் 1 சோ அப்ப 1 * k cap னா k cap அப்படி சோ n2 வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா உனக்கு தெரியும் θ பீரி ஆங்கிள் between two planes அப்படினா ஃபார்முலா என்னன்னு தெரியும் θ cos inverse of modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector அப்படி கரெக்ட்டா ஓகே n1 vector dot n2 vector ஃபைண்ட் அவுட் பண்றேன் n1 vector எழுதிருக்கேன் பாருங்க i vector plus j cap minus 2 cap 2 k cap dot அடுத்து n2 vector எழுதிருக்கேன் 2 i cap minus 2 j cap plus k cap அப்படி ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் எப்படி எடுப்பீங்க i ஓட பண்ணு j ஓட k ஓட பண்ணு அப்ப என்ன வரும் i க்கு முன்னாடி 1 1 * 2 அடுத்து j க்கு முன்னாடி 1 so 1 * -2 அப்படினா -2 அடுத்து k க்கு முன்னாடி -2 * 1 அப்படிங்கறப்ப -2 சிம்பிளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2 -2 கேன்சல் ஆயிடும் சோ அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குங்க -2 அப்படினு சொல்லி கிடைக்கும் சரியா ரைட் -2 so modulus of n1 vector dot n2 vector அப்படிங்கிறது என்ன ஆகும் is equal to modulus of -2 modulus of -2 value 2 அப்படிங்கிறது ரைட்டா நெக்ஸ்ட் என்ன அப்படினா modulus of n1 vector modulus of n1 vector எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவா root of அப்படினு போட்டுக்கோ i cap ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன உங்களுக்கு 1 அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் அப்படினு போட்டுங்க j cap அதோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் பிளஸ் அடுத்து k cap அப்படிங்கறப்ப -2 the whole square அப்படிங்கிறது ஓகே 1 ஸ்கொயர் அப்படினா 1 இதோட வேல்யூ 1 பிளஸ் இதோட வேல்யூ 4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் √6 அப்படினு கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா modulus of n2 vector that's equal to i cap ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன உங்களுக்கு 2 அப்ப 2 ஸ்கொயர் அடுத்து j cap க்கு -2 அப்படிங்கிறது அப்ப -2 the whole square k cap க்கு 1 சோ அப்ப 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வேல்யூ 4 இதோட வேல்யூ 4 பிளஸ் 1 அப்படிங்கிறது அப்ப √9 that's equal to என்ன அப்படினா 3 அப்படிங்கிறது ஓகே ஃபார்முலால அப்ளை பண்றேன் modulus ஓட வேல்யூ என்ன வந்து modulus of n1 dot n2 அப்படினா 2 அப்ப 2 okay θ equal to cos inverse of okay n1 dot n2 modulus value 2 divided by modulus of n1 அப்படினா √6 சோ அத எழுதி இருக்கோம் அடுத்து modulus of n2 value 3 அப்ப 3 அப்படி ஓகே 2 எப்படி எழுதிக்கலாம் √2 into √2 அப்படி எழுதிக்கலாமா அதே மாதிரி √6 அப்படிலாம் root of 2 into 3 அப்படி எழுதலாமா ஒரு √2 கேன்சல் ஆகும் அப்ப நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் √2 கீழ என்ன வரும் 3 இதுல வரக்கூடிய √3 அப்படி சோ ஆன்சர் என்ன கிடைக்கும் θ equal to cos inverse of √2 divided by 3 into √3 அப்படி சொல்லி கிடைக்குது ஓகேவா கிளாஸ்ல 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரால எக்ஸர்சைஸ் 6.9ல angle between two planes அப்படிங்கிறது பார்த்தோம் சரிங்களா இப்போ அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே பார்க்கறோம் ரைட் அதுல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க ரிமார்க்ஸ் பாருங்க if two planes கொடுத்திருக்காங்க r vector dot n1 vector equal to p1 and r vector dot n2 vector equal to p2 அப்படினு that two planes அப்படிங்கிறது perpendicular அப்படினா அதுக்குரிய கண்டிஷன் என்ன அப்படினு சொல்லிருக்காங்க முன்னாடியே லாஸ்ட் 6.1 அதெல்லாம் படிச்சிருப்பீங்க ரெண்டு வெக்டர் perpendicularனா டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும் 0 அப்படினு ஓகே அதே மாதிரி ரெண்டு வெக்டர் parallel அப்படினா ஒரு வெக்டரை ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணா another வெக்டர் கிடைக்குது அப்படிங்கறப்ப அப்ப என்ன சொல்வீங்க நீங்க அப்ப அந்த ரெண்டு வெக்டரும் parallel அப்படினு சொல்லுவீங்க அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயுமே பட் பிளேன்ஸ் அப்படிங்கறப்ப அதோட நார்மலா வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க அவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் பிளேன் பாருங்க r vector dot n1 vector equal to p1 அப்ப அதோட நார்மல் n1 வெக்டர் செகண்ட் பிளேன் என்ன உங்களுக்கு r vector dot n2 vector equal to p2 அதோட நார்மல் n2 அப்ப ரெண்டு பிளேன் பெர்பெண்டிகுலர் அப்படினா அவனோட நார்மலுக்கு டாட் ப்ராடக்ட் எடுங்க n1 vector dot n2 vector equal to 0 அப்படி வந்துச்சுனா அப்ப என்ன சொல்வீங்க நார்மலுக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கறப்ப 0 வந்துனா the two planes are perpendicular அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே செகண்ட் பாயிண்ட் பாருங்க if two planes r vector dot n1 equal to p1 and r vector dot n2 vector equal to p2 அப்படினு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு பிளேனும் parallel அப்படிங்கறாங்க ஓகே parallel அப்படினா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லிருப்பேன் a vector equal to some lambda into b vector அப்படி நீங்க வெக்டருக்கு படிச்சிருப்பீங்க இங்க என்ன சொல்லிருக்கோம் நாம
ஃபர்ஸ்ட் பிளேனுக்குரிய நார்மல் n1 வெக்டர், செகண்ட் பிளேனுக்குரிய நார்மல் n2 வெக்டர். அது வந்து எழுதுங்க n1 வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா இன்டு n2 வெக்டர் அப்படி சொல்லுவோம். லாம்டா இஸ் a scalar, some scalar value, ரைட்டா? இப்படி வந்துச்சுனா இது என்னன்னு சொல்லுவீங்க? ரெண்டு பிளேனும் parallel இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு பிளேன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பிளேன் அதுக்கு parallel அப்படினு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் நீங்க வேரி ஆகுதா, ரிமைனிங் எல்லாம் அப்படியே இருக்கணும், கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படினா அது போதும். ஓகே, அதான் என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் a plane parallel to the plane அப்படினா ஓகே இந்த plane r vector dot n vector equal to p, இந்த பிளேனுக்கு parallel இருக்கக்கூடிய இன்னொரு plane ஈக்குவேஷன். ஓகே, r vector dot n vector equal to p, இதுக்கு parallel இருக்கக்கூடிய இன்னொரு plane ஈக்குவேஷன். அப்ப r vector dot n vector equal to என்ன வருது k, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறப்ப அதான் என்ன சொல்லுவோம் நம்ம ஈக்குவேஷன், இந்த பிளேனுக்கு இது parallel அப்படி நம்ம சொல்லுவோம். அவ்வளவுதான், சரிங்களா? ரைட், இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம்ல ஆங்கிள் பிட்வீன் என்ன பார்த்திருப்பீங்க, ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ் பார்த்திருப்பீங்க வெக்டர் ஃபார்ம்ல, சரிங்களா? ரைட், அது என்னன்னா வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். r வெக்டர் ஈக்குவேஷன் மீன்ஸ் என்ன உங்களுக்கு r vector dot n vector equal to p, அந்த டைப்ல இருந்துனா அது வெக்டர் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம என்னன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ் தான், பட் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா அப்ப எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது, சரிங்களா? ரைட், ஃபார்ம் தியரம் பாருங்க, acute angle theta between the planes. first plane equation cartesian formula கொடுத்திருக்காங்க, a1x plus b1y plus c1z plus d1 equal to 0. second plane equations கொடுத்திருக்காங்க, a2x plus b2y plus c2z plus d2 equal to 0 அப்படினு. ஓகே, ரெண்டு plane equation cartesian டைப்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப ரெண்டு plane between angle அப்படிங்கிறது theta equal to formula என்னன்னா cos inverse of modulus of a1 a2 plus b1 b2 plus c1 c2 divided by root of a1 square plus b1 square plus c1 square into root of a2 square plus b2 square plus c2 square அப்படிங்கிறது, ரைட்டா? ஓகே, இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். given first plane equation எழுதிக்கிறேன், a1x plus b1y plus c1z plus d1 equal to 0. அப்ப அதோட நார்மல் எப்படி எழுதுவீங்க, n1 vector equal to a1, x ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கோ a1 I cap plus y ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க b1, அப்ப b1 j cap. அதே மாதிரி அடுத்து பாருங்க என்னது z ஓட கோஎஃபிஷியன்ட் c1, அப்ப c1 k cap அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேனுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் பிளேன் அதுக்கு நார்மல் வெக்டர் n1 எழுதிட்டீங்க, சரியா? அடுத்து என்ன செய்யணும், செகண்ட் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் பாருங்க, a2x plus b2y plus c2z plus d2 equal to 0 அப்படிங்கிறது செகண்ட் பிளேன். ஓகேங்களா? அதுக்கு நார்மல் n2 வெக்டர் அப்படிங்கிறது இப்போ பாருங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் a2, அப்ப a2 என்ன எழுதிக்கிறேன் I cap. அதே மாதிரி y ஓட கோஎஃபிஷியன்ட் b2, அப்ப b2 j cap. அதே மாதிரி z ஓட கோஎஃபிஷியன்ட் c2, அப்ப c2 k cap அப்படி எழுதிக்கிறேன், கரெக்ட்டா? இப்போ n1 n2 வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? வெக்டர் ஃபார்ம்ல angle between two planes ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்னன்னு, if theta be the angle between two planes அப்படினா then theta equal to cos inverse of modulus of n1 vector dot n2 vector by modulus of n1 vector into modulus of n2 vector அப்படினு. ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணி இந்த கார்ட்டீசியன் ஃபார்முலா கொண்டு வரோம். அவ்வளவுதான், நதிங் மேட்டர் எதுவுமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க n1 dot n2, கரெக்ட்டா? அதான் இங்க ஃபைண்ட் பண்ணிக்கிறேன், n1 vector dot n2 vector. ரெண்டு வெக்டருக்கு டாட் பாட் எப்படி எடுப்பீங்க, ரெண்டு வெக்டர் டாட்னா i ஓட மல்டிப்ளை j ஓட மல்டிப்ளை k ஓட மல்டிப்ளை அப்படினு சொல்லிருக்கோம், கரெக்ட்டா? ரைட், இப்போ பாருங்க i ஓட அப்படினா இதுக்கு a1 இது கோஎஃபிஷியன்ட் a2, அப்ப a1 a2, ரைட்டா? j ஓட மல்டிப்ளை, அப்ப b1 b2 போட்டுக்கறாங்க பாருங்க. அடுத்து k என்ன வந்திருக்கு, c1 c2 போட்டுக்கறாங்க பாருங்க. அப்ப n1 dot n2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் தட்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படியே என்ன செய்யற ஸ்கொயர் பண்ணு. ஓகே, அப்ப என்ன வரும் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் அப்படினா i கேப்க்கு a1, அப்ப a1 ஸ்கொயர், j கேப்க்கு b1, அப்ப பிளஸ் போட்டு b1 ஸ்கொயர். அதே மாதிரி k கேப்க்கு c1, அப்ப c1 ஸ்கொயர். அப்ப மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் இருந்துச்சா? அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, அதே என்ன வரும், ரூட் ஆஃப் அப்படினு போட்டு i கேப் ஓட கோஎஃபிஷியன்ட் a2, அப்ப a2 ஸ்கொயர், j கேப் ஓட கோஎஃபிஷியன்ட் b2, அப்ப b2 ஸ்கொயர் பிளஸ் k கேப் ஓட கோஎஃபிஷியன்ட் c2, அப்ப c2 ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ n1 dot n2 மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டர் இது எல்லாமே ஃபைண்ட் பண்ணீங்க. இது அப்படியே கொண்டு போய் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாமாடா? ரைட், அப்ப θ equal to cos inverse of modulus of n1 dot n2. இப்போ மாடுலஸ் போட்டுருக்கேன், n1 dot n2 கான வேல்யூ என்ன வந்திருக்கு, a1 a2 plus b1
b1 b2 plus c1 c2 எழுதிருக்கேன் divide by root of modulus of n1 vector value root of a1 square plus b1 square plus c1 square okay next root of modulus of n2 vector அதுக்கான value root of a2 square plus b2 square plus c2 square அப்படிங்கிறது ஓகேவா இப்போ இந்த proof முடிஞ்சிச்சா கார்ட்டீசியன் ஃபார்ம்ல உனக்கு angle between two planes கேக்குறாங்க அப்படி கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்து கேக்குறாங்கன்னா இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி தான் angle between நீ கண்டுபிடிக்கணும் சரியா வெக்டர் ஃபார்ம்ல ரெண்டு பிளேன் பர்பெண்டிகுலரா இருந்தது அப்படினா கண்டிஷன் பாத்தீங்க என்னன்னா n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படினு கரெக்ட்டா இப்போ என்ன அப்படினா கார்ட்டீசியன் ஃபார்ம் ரெண்டு பிளேன் கொடுத்திருக்காங்க ஈக்குவேஷன் அந்த ரெண்டு பிளேனும் பர்பெண்டிகுலரா இருந்தது அப்படினா ஓகே சோ கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பாருங்க a1x b1y c1z d1 0 ங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேன் ஈக்குவேஷன் செகண்ட் பிளேன் ஈக்குவேஷன் a2x b2y c2z d2 0 ங்கிறது செகண்ட் பிளேன் ஈக்குவேஷன் the two planes are perpendicular அப்படினா அப்ப அதுக்கு கண்டிஷன் n1 டாட் n2 என்னவோ அதேதான் இங்க ரைட்டுங்களா n1 டாட் n அப்ப என்ன வரும் a1 a2 b1 b2 c1 c2 0 அப்படிங்கிறது ஓகே two planes are perpendicular அப்படிங்கறப்ப கார்ட்டீசியன் ஃபார்ம்ல வரக்கூடிய கண்டிஷன் சரிங்களா அதே மாதிரி the planes a1x b1y c1z d1 0 and a2x b2y c2z d2 0 the two planes are parallel அப்படினா கரெக்ட்டா parallel அப்படினா if condition சொல்றாங்க a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 அப்படி இது கார்ட்டீசியன் ஃபார்ம்ல ரெண்டு பிளேன் parallel இருந்தது அப்படினா கண்டிஷன் ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல ஒரு பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அந்த பிளேனும் இன்னொரு பிளேன் parallel அப்படினு கேக்குறாங்க அப்படினா கண்டிஷன் அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் a plane ஒரு பிளேனுக்குரிய ஈக்குவேஷன் that is parallel to the plane எந்த plane ax by cz equal to p இந்த பிளேனுக்கு parallel இருக்கக்கூடிய இன்னொரு பிளேன் ஈக்குவேஷன் that is என்ன சொல்றாங்க ax by cz equal to k k belongs to r அப்படிங்கிறது கரெக்ட்டா இது மூணு ரிமார்க்ஸ் யூஸ் பண்ணி 1 மார்க் ஏதாவது கேட்கலாம் சோ அதனால மைண்ட்ல வெச்சுக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படினா இப்போ நான் முன்னாடி என்ன பார்த்தேன் angle between two planes பார்த்தோமா ரைட் இப்போ என்ன அப்படினா angle between a line and a plane அப்படிங்கிறது ஒரு லைனுக்கும் ஒரு பிளேனுக்கும் in between உள்ள angle எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது சரியா ரைட் அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் லைனுக்குரிய ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன அப்படினா r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் + t b வெக்டர் அப்படிங்கிறது ஓகே அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பிளேனுக்குரிய ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன அப்படினா r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p அப்படிங்கிறது ஓகே லைன் அப்ப லைன் அப்படினா இந்த லைன்ல a வெக்டர்ங்கிறது பாயிண்ட் அந்த லைன்ல வரக்கூடிய பாயிண்ட் plus t into b வெக்டர் b வெக்டர்னா அந்த லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் அப்படி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அப்ப இந்த லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் அப்படினா b வெக்டர் அதே இந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படிங்கிறது n வெக்டர் அப்படிங்கிறது ஓகேவா எப்படி நம்ம சொன்னா angle between two planes அப்படினா அந்த ரெண்டு பிளேனுக்குரிய நார்மல் இருக்குது இல்லையா அந்த நார்மலுக்கு இன் பிட்வீன் ஆங்கிள்க்கு அது ஈக்குவல் அப்படினு அப்ப என்ன பண்ணிருப்போம் ரெண்டு நார்மலுக்குரிய ஆங்கிள் அதுக்கு தான் டாட் பாட் எடுத்து அந்த நார்மலுக்குரிய ஆங்கிள் வச்சு சம் போட்டுப்போம் ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம் நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா angle between a line அப்படினா லைனுக்குரிய டைரக்ஷன் b வெக்டருக்கும் அதே மாதிரி இந்த பிளேனுக்குரிய நார்மல் வெக்டர் n வெக்டர் இது ரெண்டுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் பாருங்க அதுதான் என்ன அப்படினா லைனுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள்க்கு அது ஈக்குவல் அப்படிங்கிறது சரியா ஓகே அதுக்கான ப்ரூஃப் பாருங்க theta is the acute angle between line and plane லைனுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் என்ன எடுத்துக்கிறேன் theta இப்போதான் சொன்னேன் என்ன சொன்னேன் ரெண்டு லைனுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் அப்படினா லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் b வெக்டருக்கும் பிளேனுக்குரிய நார்மல் வெக்டர் n வெக்டருக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் கண்டுபிடிங்க அந்த ஆங்கிளுக்கு அது ஈக்குவல் அப்படிங்கிறது சரிங்களா ரைட் அத இங்க சொல்றேன் அப்ப என்ன வருது அப்படினா இந்த மாதிரி ஒரு பிளேன் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேன் டிரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓகே இந்த பிளேனுக்கு இந்த பிளேன் சோ இந்த பிளேன் இது லைன் ஈக்குவேஷன் ஓகே பிளேனுக்குரிய ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு p அப்படினு சரிங்களா ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லைன் டிரா பண்ணிக்கிறவங்களுக்கு லைனுக்குரிய ஈக்குவேஷன் r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் + t b வெக்டர் அப்படிங்கிறது ஓகே லைனும் பிளேனும் இது பிளேன் ஓகேவா புரியுது லைனும் இது லைன் இது பிளேன் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் இந்த இடத்துல ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு θ அப்படினு சொல்றேன் ஓகே நான் எடுத்துக்கிறேன் θ அப்படி ரைட் அதே மாதிரி இந்த பிளேனுக்குரிய நார்மல் வெக்டர் போட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் நார்மல் வெக்டர் அப்படிங்கிறது அந்த பிளேனுக்கு எப்படி இருக்கும் பர்பெண்டிகுலரா தான் இருக்கும் சோ அப்ப பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றா தட் இஸ் மீன்ஸ் அது என்ன உங்களுக்கு n வெக்டர் அப்படிங்கிறது ஓகேவா ரைட் இப்போ இது பர்பெண்டிகுலரா என்ன இது θவா
ரைட். அப்ப இந்த லைன் அப்படினா இந்த லைனுக்கு டைரக்ஷன் வெக்டர் அப்படிங்கிறது b வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, அப்ப இது b வெக்டர், இந்த இது n வெக்டர். இது ரெண்டுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் கண்டுபிடிக்கணுமா? ரைட். இது தீட்டா. இது கோடா என்ன தெரியும்? 90. அப்ப இந்த ஆங்கிள் எப்படி எழுதிக்கலாம் நீங்க? 90 - θ ன்னு எழுதிக்கலாமா? நல்லா பாரு. இது என்ன அப்படினா இந்த லைன் இது தீட்டா அப்படினு சொல்லிக்கிறேன். இந்த நார்மல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர். சோ அப்ப ரிமைனிங் இந்த ஆங்கிள் என்னவா இருக்குன்னு கேக்குறேன். இது தீட்டா, இது ஃபுல்லா 90. அப்ப ரிமைனிங் ஆங்கிள் என்ன கிடைக்கும்? 90 - θ அப்படிங்கிறது. அப்ப b வெக்டருக்கும் n வெக்டருக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் என்ன கிடைக்குது? 90 - θ அப்படினு கிடைக்குது. ஓகே, அதான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. லைன் and plane ரெண்டுக்கு இன் பிட்வீன் ஆங்கிள் அப்படிங்கிறது angle between n vector and b vector. கரெக்ட்டா? n vectorனா பிளேனுக்குரிய நார்மல் வெக்டர், bங்கிறது லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர். அப்ப angle between line and plane அப்படினா நார்மல் வெக்டருக்கும் டைரக்ஷன் வெக்டர் b வெக்டருக்கு இன் பிட்வீன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன்னா ஆங்கிள் என்ன கிடைக்குது? π/2. 90 - θ வரை இப்படி எழுதிக்கிறேன். π/2 - θ அப்படினு ரேடியன்ல எழுதிக்கிறேன். சரியா? ரைட். இப்போ ஃபார்முலா பாருங்க. cos of 90 - θ. cos 90 - θ எப்படி படிச்சிருக்கீங்க? ஃபார்முலா sin θ. அப்ப sin θ equal to ஃபார்முலா modulus of b vector dot n vector divided by கரெக்ட்டா? b vector dot n vector divided by modulus of b vector into modulus of n vector அப்படிங்கிறது. சரியா? இது ஃபார்முலா. அப்ப என்னன்னா θ equal to sin இந்த சைடு கொண்டுலாமா? sin inverse of modulus of b vector dot n vector divided by modulus of b vector into modulus of n vector அப்படிங்கிறது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம்னா வெக்டர் ஃபார்முலா. சப்போஸ் கார்ட்டீசியன் ஃபார்முலா உனக்கு லைனும் பிளேன் ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க அப்படினா அப்ப எப்படி ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. சரியா? ரைட். இங்க பாருங்க லைன் ஈக்குவேஷன் x - x1 by a1 equal to y - y1 by b1 equal to z - z1 by c1. இது லைனுக்குரிய கார்ட்டீசியன் ஃபார்ம். கரெக்ட்டா? ரைட். இதுல டைரக்ஷன் வெக்டர்னா என்ன சொல்வீங்க? கீழ வர a1 b1 c1 அப்படிங்கிறது என்னன்னு சொல்வீங்க? அதான டைரக்ஷன் அப்படிங்கிறது. மேல வர x1 y1 z1ன்றது பாயிண்ட். அதை விட்டுட்டு நமக்கு தேவை டைரக்ஷன். டைரக்ஷன் வந்து a1 b1 c1 லைனுக்குரியது. ரைட்டா? அதே மாதிரி பிளேனுக்குரிய ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி சொல்ல? கார்ட்டீசியன் டைப்ல ax + by + cz = p அப்படினு. ஓகே, அப்ப the equation of the line இது லைன், இது பிளேன். ஓகே, லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் அப்படிங்கிறது b வெக்டர். b வெக்டர் தான் எழுதிக்கிறேன். a1 கீழ வரக்கூடியதான் டைரக்ஷன் வெக்டர். அப்ப a1 i cap + b1 j cap + c1 k cap அப்படிங்கிறது. ரைட்டா? அதே மாதிரி பிளேனுக்குரியது x ஓட கோஎஃபிஷியன்ட் a, அப்ப a i cap, y ஓட கோஎஃபிஷியன்ட் b, அப்ப b j cap, அதே மாதிரி z ஓட கோஎஃபிஷியன்ட் c. கரெக்ட்டா? அப்ப c k cap அப்படினு. ரைட்டா? ஃபார்முலால அப்ளை பண்ணு. b வெக்டர் டாட் இந்த ஃபார்முலால மேல இருக்க ஃபார்முலா இருக்கா இல்லையா? இத அப்படியே அப்ளை பண்ணு. அப்ப θ = sin inverse of modulus of b dot n. b dot n ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படியே டாட் பாட் என்ன செய்வீங்க? ரெண்டையும் i ஓட பண்ணு, j ஓட, k ஓட பண்ணுவா. அப்ப என்ன கிடைக்கும்? இங்க a a1 i ஓட பண்ணா a1 வந்துருச்சா? அடுத்து j ஓட பண்ணு. இங்க b, இங்க b1, so b b1 plus அதே மாதிரி இங்க k ஓட பண்ணா c1. அப்ப c1 வந்துருச்சா? அப்ப modulus of b vector dot n vector over. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? modulus of b vector. modulus of b னா என்ன உங்களுக்கு ரைட்? அப்ப எப்படி செய்வீங்க? மாடல்ஸ்னா i cap ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணு. அப்ப a1 ஸ்கொயர் plus j cap ஓட கோஎஃபிஷியன்ட் b1 ஸ்கொயர் plus k cap ஓட கோஎஃபிஷியன்ட் plus e1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் அடுத்து modulus of n vector அப்படினு. modulus of n vector மீன்ஸ் i cap அப்படினா root of அப்படினு போட்டுக்கோ. i cap ஓட கோஎஃபிஷியன்ட் a, so a ஸ்கொயர். அதே மாதிரி j cap ஓட கோஎஃபிஷியன்ட் b, so plus b ஸ்கொயர். அதே மாதிரி k cap ஓட கோஎஃபிஷியன்ட் plus c ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, இது கார்ட்டீசியன் ஃபார்முலா. உனக்கு என்னன்னா லைனுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள்கான ஃபார்முலா. மேக்ஸिमम வெக்டர் ஃபார்ம் தெரிஞ்சாவே போதுமானது. கார்ட்டீசியன் ஃபார்மை நம்ம ஈஸியா எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கிறது என்ன அப்படினா ரிமார்க்ஸ் பாருங்க. if the line is perpendicular to the plane அப்படிங்கறாங்க. ஓகே, line is perpendicular to the plane அப்படிங்க. ஓகே, அப்ப line is perpendicular, line வந்து பிளேனுக்கு perpendicular அப்படினா அந்த லைன் அந்த பிளேனுடைய நார்மலுக்கு எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கும். அதான் நமக்கு சரியா? லைனுக்கும் லைன் இஸ் perpendicular to plane அப்படினா அந்த லைன் பாத்தீங்கன்னா பிளேனுடைய நார்மல் வெக்டருக்கு எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கும். அதான் சொல்றாங்க then the line is parallel to normal to the plane. அந்த பிளேனுடைய நார்மலுக்கு எப்படி இருக்கும்? parallel-ஆ இருக்கும். அப்ப லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் b வெக்டர் is parallel to n வெக்டர் அப்படிங்கறாங்க.
கரெக்ட்டா b vector is parallel to n vector அப்படி ஓகே அப்ப parallel எப்படி எழுதுவீங்க b vector equal to lambda into n vector அப்படினு so lambda belongs to r அப்படிங்கிறது கண்டிஷன் சரியா இது பாத்தீங்க அப்படினா வெக்டர் ஃபார்ம் சப்போஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல சொல்றீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும் b vector equal to எப்படி எழுதுவீங்க a1 i cap plus b1 j cap plus c1 k cap அதே மாதிரி n vector equal to a i cap plus b j cap plus c k cap அப்படினு ஓகேவா சோ அப்படியே அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல a1 by a next j cap b1 by b அடுத்து என்ன கிடைக்கும் c1 by c அப்படிங்கிறது கண்டிஷன் எதுக்கு லைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படினா கண்டிஷன் கரெக்ட்டா லைன் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படிங்கறப்ப கண்டிஷன் மைண்ட்ல வெச்சுக்கணும் லைன் அப்படிங்கிறது அந்த பிளேனோட நார்மலுக்கு எப்படி இருக்கும் parallel-ஆ இருக்கும் அப்ப b vector is parallel to n vector அப்ப கண்டிஷன் b vector equal to lambda n vector அப்படினு போடுது இது வெக்டர் ஃபார்ம்ல இது எதுல அப்படினா கார்ட்டீசியன் ஃபார்ம்ல சரிங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படினா if the line is parallel to the பிளேனுக்கு எப்படி இருக்குது parallel-ஆ இருக்குது கரெக்ட்டா அப்ப லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் b vector இருக்குது இல்லையா அது அந்த லைனுக்குரிய பிளேனுக்குரிய வெக்டர் இருக்குல அது என்னது n vector நார்மல் வெக்டர் அதுக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அதான் இங்க சொல்றாங்க லைன் parallel to the plane அப்படினா அந்த லைன் பிளேனோட நார்மல் வெக்டருக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் புரியுதா திரும்ப சொல்றேன் லைன் is parallel to the பிளேனுக்கு parallel அப்படிங்கறாங்க ஓகே அப்ப லைன் அப்படிங்கிறது பிளேனுக்குரிய நார்மல் வெக்டர் இருக்கா இல்லையா அதுக்கு எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் பெர்பெண்டிகுலர் நமக்கு தெரியும் டாட் டாட் ஈக்குவல் டு 0 அப்ப here லைனுக்குரிய டைரக்ஷன் வெக்டர் b வெக்டர் நார்மல் அப்படிங்கிறது n வெக்டர் சோ b வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு 0 ஓகே c ஈக்குவல் டு இது நார்மலா வெக்டர் ஃபார்முலா கார்ட்டீசியன் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க நீங்க b டாட் n மீன்ஸ் அப்படியே பாரு a1 a அப்ப a1 plus b b1 plus c c1 is equal to 0 அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ஃபார்முலா ஆன்சர் சரிங்களா ரைட் இப்போ அடுத்து சம் ஒன்னு பார்க்கறோம் ஓகே எக்ஸாம்பிள் 6.48 you find the angle between the straight line அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகே angle between straight line கான ஈக்குவேஷன் r vector equal to 2i cap plus 3j cap plus 4k cap plus t into i cap minus j cap plus k cap அப்படினு சரியா லைனுக்குரிய ஜெனரல் ஈக்குவேஷன் மைண்ட் கொண்டு வந்தறணும் r vector equal to a vector plus t b vector அப்படிங்கிறது a vectorங்கிறது பாயிண்ட் plus t into b vector சம் ஸ்கேலருக்கு அப்புறம் வரக்கூடியதா டைரக்ஷன் வெக்டர் அப்படி பார்க்கறப்ப இந்த இடத்துல பாருங்க r vector equal to a vector plus t into b vector அப்ப இதான டைரக்ஷன் வெக்டர் அப்ப b வெக்டர்ங்கிறது இதுதான் i cap minus j cap plus k cap சரியா ரைட் இது b வெக்டர் and the plane கொடுத்திருக்காங்க 2x minus y plus z equal to 5 அப்படினு ஓகே லைனுக்கும் இந்த பிளேனுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ பாருங்க ஆங்கிள் பிட்வீன் லைன் முன்னாடி சொல்லிட்டேன் r vector equal to a vector plus tb vector அதோட கம்பேர் பண்ணி b vector என்னன்னு சொல்லிட்டு ஓகே பிளேன் பாத்தீங்கன்னா r vector dot n vector equal to p அப்படினு சரியா உங்களுக்கு கொடுத்தது கார்ட்டீசியன் ஃபார்ம் ஓகேங்களா ரைட் அடுத்து இது நார்மல் அப்படினா லைனுக்கும் பிளேனுக்கும் இப்படி ஆங்கிள்கான ஃபார்முலா என்ன அப்படினா θ equal to sin inverse of modulus of b vector dot n vector divided by modulus of b vector into modulus of n vector அதான் இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன் உங்களுக்கு ரைட்டா givenல இருந்து b vector எழுதிக்கிறேன் i cap minus 2j cap plus k cap அப்படினு நெக்ஸ்ட் பிளேனுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் அதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்றேன் n cap n vector எழுதுறேன் ஓகே சோ பிளேன்ல பாத்தீங்க அப்படினா x ஓட பாருங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 சோ அப்ப 2 i cap அதே மாதிரி y ஓட கோஎஃபிஷியன்ட் -1 சோ அப்ப -j cap அதே மாதிரி z ஓட கோஎஃபிஷியன்ட் 1 சோ அப்ப 1 k cap அப்படி போட்டா n வெக்டர் கிடைச்சிருதா ரைட் ஃபார்முலா என்ன θ sin inverse of modulus of b dot n divided by modulus of b modulus of n ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் b vector dot n vector so அத எழுதிங்க b vector dot n vector that's equal to dot part எப்படி எழுதிங்க i j j k k ஓட மல்டிப்ளை கரெக்ட்டா ரைட் அப்ப i அப்படினா என்ன வரும் 1 into 2 2 அடுத்து -1 into -1 plus 1 plus 1 into 1 என்னது 1 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 4 அப்படி அப்ப b dot n அப்படிங்கிறது 4 கிடைச்சா நெக்ஸ்ட் modulus of b vector அப்படிங்கிறது சரியா modulus of b vector is equal to root of b vector என்ன i cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1 so 1 squared அதே மாதிரி j cap ஓட கோஎஃபிஷியன்ட் -1 so அப்ப -1 squared k cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1 so அப்ப 1 squared ஆட் பண்ணா 1 plus 1 plus 1 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 3 அப்ப root 3 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் modulus of n vector
equal to root of n vector அப்படினா I cap ஓட coefficient 2 அப்ப 2 squared plus j cap க்கு -1 அப்ப -1 whole squared அதே மாதிரி k cap க்கு 1 so அப்ப 1 squared 2 squared value 4 plus 1 add பண்ணா root 6 அப்படி ஓகே ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்றேன் theta equal to sin inverse of modulus of 4 அப்படினா 4 அப்படி எழுதமா 4 எப்படி எழுதலாம் 2 into 2 அப்படி ஓகே ஃபர்ஸ்ட் 2 எதுமே செய்யாத அப்படியே வெச்சுக்கோ செகண்ட் 2 நான் என்ன செய்யறேன் அப்படினா கீழ டவுன்ல பாருங்க இந்த √3 √6 எப்படி எழுதுறேன் √2 into 3 அப்படி எழுதுறேன் இங்க √2 இருக்கு இல்லையா அந்த √2யும் இந்த 2யும் அப்படியே என்ன செய்றேன் கேன்சல் பண்றேன் 2 எப்படி எழுதலாம் √2 into √2 அப்படி எழுதலாமா அப்ப ஒரு √2 கேன்சல் ஆகி ரிமைண்டர் ஒரு √2 வருமா அப்ப நியூமரேட்டர் என்ன கிடைக்கும் 2 √2 அப்படி மட்டும் வரும் இந்த √2 கேன்சல் ஆயிடுச்சு அப்ப √3 இங்க வரக்கூடிய √3 into √3 என்ன ஆயிடும் 3 அப்படி வந்துரும் அப்ப θ = sin inverse of 2 √2 divided by 3 அப்படிங்கிறது சரியா நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் 6.9ல தேர்ட் சம் முன்னாடி போட்ட அதே சேம் எக்ஸாம்பிள் தான் டேட்டா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன் கொடுத்திருக்காங்க r vector equal to 2i cap minus j cap plus k cap plus t into i cap plus 2j cap minus 2k cap and the plane equations கொடுத்திருக்காங்க r vector dot 6i cap plus 3j cap plus 2k cap equal to 8 அப்படி சரியா ரைட் அப்ப உடனே ஃபார்முலா we know that theta is the angle between line okay line அப்படியே இதோட கம்பேர் பண்ணா ஜெனரல் ஃபார்ம் லைனுக்கு வந்தறோம் r vector equal to a vector plus t b vector அப்படி okay and plane க்கு ஜெனரல் ஃபார்ம் r vector dot n vector equal to p அப்படி okay with normal n vector அப்படிங்கறப்ப ஃபார்முலா என்ன தெரியும் லைனுக்கும் பிளேனுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள்கான ஃபார்முலா theta equal to sin inverse of modulus of b vector dot n vector by modulus of b vector modulus of n vector ஓகேவா ரைட் அப்ப b vector n vector ஃபைண்ட் அவுட் பண்ணுமா லைன் ஈக்குவேஷன் பாரு r vector equal to a vector plus tb vector given line equations உங்களுக்கு தெரியும் மேல பாருங்க இது எதோட கம்பேர் பண்ற r vector equal to a vector plus t into b vector அப்ப ஸ்கேலருக்கு அப்புறம் t க்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணி தான் b vector அப்படிங்கிறது ஓகே அப்ப b vector equal to i cap plus 2j cap minus 2k cap அப்படிங்கிறது ரைட்டா நெக்ஸ்ட் பிளேன் குறிய வெக்டர் நார்மல் பிளேன் அப்படிங்கிற ஜெனரல் ஈக்குவேஷன் r vector dot n vector equal to p கம்பேர் பண்ணா அப்ப n vector equal என்ன கிடைக்கும் நமக்கு 6i cap plus 3j cap plus 2k cap அப்படிங்கிறது ஓகே அப்ப n vector கிடைச்சிச்சா உங்களுக்கு ரைட் இப்போ என்ன செய்யணும் ஃபார்முலா அப்படி என்ன வரும் b vector க்கும் n vector க்கும் டாட் அப்புறம் modulus of b அப்புறம் modulus of n ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரிங்களா okay b vector dot n vector அப்படினா b vector வேல்யூ எழுதிக்கிறேன் i cap plus 2j cap minus 2k cap அப்படினா dot n vector வேல்யூ 6i cap plus 3j cap plus 2k cap அப்படி டாட் டாட் எப்படி எடுப்பீங்க i யோட மல்டிப்ளை j ஓட k ஓட மல்டிப்ளை ஓகே i யோட பண்ணா 1 into 6 6 அது j ஓட பண்ணா j ஓட வேல்யூ 2 அங்க 3 2 3s are 6 next minus 2 அங்க plus 2 மல்டிப்ளை பண்ணா minus 4 அப்படி சிம்பிளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8 அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் modulus of b vector okay modulus of b vector equal to root of I ஓட கோஎஃபிஷியன்ட் b தானே சோ I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1 சோ 1 ஸ்கொயர் பிளஸ் j cap ஓட கோஎஃபிஷியன்ட் 2 அப்ப 2 ஸ்கொயர் நெக்ஸ்ட் k cap ஓட கோஎஃபிஷியன்ட் -2 சோ அப்ப -2 ஹோல் ஸ்கொயர் ஓகே அப்ப ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் வேல்யூ 1 2 ஸ்கொயர் அப்படினா +4 -2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 4 ஆட் பண்ணா √9 அப்படினா வேல்யூ 3 அப்ப modulus of b vector என்ன கிடைக்குது 3 நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ற modulus of n vector okay modulus of n vector equal to root of ஓகேவா n vector அப்படினா இதானே i cap ஓட கோஎஃபிஷியன்ட் 6 அப்ப 6 ஸ்கொயர் j cap ஓட கோஎஃபிஷியன்ட் 3 அப்ப 3 ஸ்கொயர் k cap ஓட கோஎஃபிஷியன்ட் 2 அப்ப 2 ஸ்கொயர் ஓகே ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 அது 3 ஸ்கொயர் 9 2 ஸ்கொயர் அப்படினா 4 ஆட் பண்ணா ரூட் 49 க்கு ரூட் 7 ஓகே அப்ப modulus of n vector வேல்யூ 7 அப்ப b dot n ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு modulus of b modulus of n ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் அப்படியே ஃபார்முலால போடலாமா ஓகே அப்ப angle theta equal to sin inverse of modulus of b vector dot n vector okay modulus b dot n வேல்யூ என்ன வருது 8 அப்ப modulus of 8 divided by modulus of b vector என்ன வேல்யூ 3 into modulus of n vector வேல்யூ 7 அப்ப 3 into 7 okay modulus of 8 means 8 தானே so அப்ப 8 divided by 3 into 7 என்ன வரும் 21 okay அப்ப theta equal to sin inverse of 8 by 21 அப்படிங்கிற ஆன்சர் சரியா